கட்சி தாவல் சட்டம்னு ஒன்று இருக்கு. 1985 வந்த சட்டம். இந்த சட்டம் எதற்காக வந்ததுன்னு சொன்னா, ஒரு கேண்டிடேட் எம்எல்ஏவோ எம்பியாவோ நின்று அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு கட்சியில இருக்கும்பொழுது அப்படியே அவர் இன்னொரு கட்சிக்கு மாறுவாருன்னு சொன்னா அவருடைய பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனா இந்த சட்டத்தையே ஒருத்தர் லூப் ஹோலா யூஸ் பண்ணி பிரேக் பண்ணி ஒருத்தர் மாஸ்க் காட்டியிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுங்களா? வாங்க பார்க்கலாம். காலையில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா தீயா பரவிட்டு இருக்க என்ன நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு செங்கோட்டையன் அவர்கள் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணது தான். சரி, அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணாங்க. இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க கடந்த அக்டோபர் மாதம் அவங்க ஓபிஎஸ் அவர்களிடத்திலையும் டிடிவி தினகரன் அவங்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினால அதிமுகவில் இருந்து அவங்க விலக்கியதா அந்த கட்சியுடைய தலைவர் அவங்க சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இந்த இடத்துல அவங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஏன்னா அவங்க இந்த கட்சியில இருக்கும் பொழுது இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கட்சிக்கு மாற்றமா இருக்க ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். பட் இந்த விஷயத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட செங்கோட்டையன் அவங்க அணுகியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, அவங்க டிஃபெக்ஷனோட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பதவியை ரிசைன் பண்ணனால இவங்க மேல டிஃபெக்ஷன் வராம இவங்க சேஃபா தப்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வந்ததே ஒரு கட்சியில இருந்து இன்னொரு ஒரு பதவி எலெக்ட் ஆன ஒரு மெம்பர் இன்னொரு கட்சிக்கு தாவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான். பட் அவங்க இப்படி செய்யாம ரிசைன் பண்ணா இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு சொன்னா இதுல ஒரு கேள்வி இருக்கு. இது லாவோடைய வீக்னஸா இல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோடைய பிரில்லியன்ஸா அப்படின்றது மக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.